எந்த பேமெண்ட்டும் இல்லாம பாப்பாவுடைய பிறந்தநாள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில பேரால தான் அது பண்ண முடியும். அந்த வகையில அவர் ஒரு ஜெம் ஆஃப் தி லெஜெண்ட். மீண்டும் ஒரு எதனால நான் உன்னை என் க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் தெரியுதா? அதை நீ புரிஞ்சுக்கணும். டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட அடுத்த படத்துல நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாப்பிள இப்போ இதை நடிக்காத. ஐயா பண்ணி கொடுங்கயா. ஃப்ரீயா பண்ணிக்கலாம். என் மாமாக்கு நான் யாருக்கு பண்ணுங்க. அப்பா என்ன அவரு. ரொம்ப நன்றி குரேஷி. நான் கூட என்னடா இது திடீர்னு நீங்கள் வந்துட்டுமேன்னு நினச்சேன். பட் எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. ஏன்னா அன்னைக்கு நீங்களே 2 பேருமே ஆங்கரிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்கன்றதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்னைக்கு என்னுடைய பாப்பாவோட நிகழ்ச்சியை எடுத்து இந்த பிகேம் இட்ஸ் நல்லபடியாக எடுத்து நடத்தி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடையும் வந்திருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டி சொல்லுங்கள், அந்த பவுன்சர்ஸ் ஆகிய அனைவரும், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனைவரும், நீங்கள் வந்து இந்த கேமராமேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவுசெய்து வந்துருங்க. பார்த்து கொண்டு இருக்க அனைத்து மக்களும் அன்றைக்கி வந்து மகளை வாழ்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரோ. பர்த்டே டெலிகாஸ்ட் பிகேம் இட்ஸ் பார்த்துப்பாங்க பண்ணித்தாங்க. உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு நான் வந்து இதை இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஏன்னா அதாவது அங்கங்கே டெக்கரேஷனுக்கு ஒரு ஆளோ சமையலுக்கு ஒரு ஆளோ நீங்களே கேமரா எடுத்து சார் நாங்கள் உங்கள் குழந்தைக்கு நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க இவ்வளோ எங்களால் பிகின் உட்ஸால முடியும் இவ்வளோ முடியும் சார் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு பாப்பாக்கு ஒரு இல்லை உங்கள் பெருந்தன்மை எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கல்யாணத்திலேயே மொய் பணத்தைன்றதுக்காக நீங்கள் மணவரிலேருந்தே வந்து எண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸோ யூஆர் சச் அ ஹம்பிள். உண்மையா அன்னைக்கு தான் தெரிஞ்சது நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ₹1 வச்சிருந்தான் சார் அந்த கவரில். அப்போ தான் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். உனக்கு கேட்டரிங் பிடிச்சி கொடுத்துருக்கேன்ல மன்னிக்கணும் அப்போ ₹1,01,000. ஓகே ஓகே. எஸ். ஸோ மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் புகழ். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கணும். சின்ன திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி நிறைய படங்களும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மாதம்பட்டி சார். எந்த பேமெண்ட்டும் இல்லாம பாப்பாவுடைய பிறந்தநாள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில பேரால தான் அது பண்ண முடியும். அந்த வகையில அவர் ஒரு ஜெம் ஆஃப் தி லெஜெண்ட். மீண்டும் ஒரு எதனால நான் உன்னை என் க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் தெரியுதா? அதை நீ புரிஞ்சுக்கணும். டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னோட அடுத்த படத்துல நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாப்பிள இப்போ இதை நடிக்காத. ஐயா பண்ணி கொடுங்கயா. ஃப்ரீயா பண்ணிக்கலாம். என் மாமாக்கு நான் யாருக்கு பண்ணுங்க. அப்பா என்ன அவரு. ரொம்ப நன்றி குரேஷி. நான் கூட என்னடா இது திடீர்னு நீங்கள் வந்துட்டுமேன்னு நினச்சேன். பட் எனக்காக நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. ஏன்னா அன்னைக்கு நீங்களே 2 பேருமே ஆங்கரிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்கன்றதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்னைக்கு என்னுடைய பாப்பாவோட நிகழ்ச்சியை எடுத்து இந்த பிகேம் இட்ஸ் நல்லபடியாக எடுத்து நடத்தி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடையும் வந்திருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டி சொல்லுங்கள், அந்த பவுன்சர்ஸ் ஆகிய அனைவரும், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனைவரும், நீங்கள் வந்து இந்த கேமராமேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவுசெய்து வந்துருங்க. பார்த்து கொண்டு இருக்க அனைத்து மக்களும் அன்றைக்கி வந்து மகளை வாழ்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் பண்ண மாட்டேன்.